நாகராஜன், இப்போ தூய்மை பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட்லேருந்து தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. ஒரு 6 சிறப்பு திட்டங்களை அறிவித்தாங்க. காலை உணவு, இழப்பீடு அதிகரிப்பு, அதே போல் பணி பாதுகாப்பு உத்தரவாதம்லாம் கொடுத்துருக்காங்கல்ல. அப்புறம் ஏன் 4 மாதங்களை கடந்து கிட்டத்தட்ட 150 நாளை நோக்கி இந்த போராட்டம் போயிட்டுருக்கு? சார், நீங்கள் கேட்டதே கரெக்ட் தான். இப்போ இந்த 6 திட்டத்தை அறிவித்த பிறகு நீங்கள் ஏன் போராடுறீங்க அப்படின்னு, இந்த திட்டம் எப்போ அறிவிச்சாங்கன்றது தான் நம்மளுடைய பார்வையாக இருக்கணும். இந்த திட்டம் எப்போ அறிவிக்கிறாங்க அப்படின்னா 1/8/2025 போராடின்னு இருக்க தொடர்ச்சியாக தூய்மை பணியாளர். அதுக்கு முன்னாடி அவங்க தூய்மையாளர் வேலை செய்யும் போது பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு துன்பத்துலேயும் ஒரு 15 வருஷம் 16 வருஷத்துக்கு மேலே அந்த இடத்துல வேலை செஞ்சவங்க ஒரே நாளில் ஒரு இரவாக ஒரு இடத்துலேருந்து அவங்க தள்ளப்படுறாங்க. இப்போ அதோட தொடர்ச்சியோட போராட்டம் தான் பார்த்தீங்கன்னா இந்த 13 நாள் போராட்டம். 13 நாள் போராட்டம் ரிப்பன் பில்டிங் எதிர்க்கு அவங்க பண்ணும்போது அதுக்கப்புறம் தான் இதோட அறிவிப்பு. அவங்களுடைய முழக்கம் லாஸ்ட்டாக எங்கே முடிஞ்சுது அப்படின்னா, வேலை இல்லையே சுதந்திரம் இல்லை அப்படின்ற முழக்கத்தோடு அவங்களுடைய 13 நாளாவது போராட்டம் ரொம்ப கொடூரமான விஷயம். இதை நம்ம பார்க்க வேண்டியது எப்படி இருக்குன்னா, ஒரு அரசாங்கமோ ஒரு அதிகாரத்துவம் இருக்கிற அதிகாரமோ நினச்சா ஒரு எளிய மக்களை எப்படி வேணாலும் நம்ம தூக்கி போடலாம் அப்படின்ற ஒரு செயல் தான் அன்றைக்கி அந்த 13ஆம் தேதி நடந்த சம்பவம். நீதிமன்ற உத்தரவுப்படி தான் அங்கேருந்து அப்புறப்படுத்தினாங்க, அகற்றினாங்க. கண்டிப்பாக நீதிமன்றம் சொல்லிட்டோமே, உங்களை இப்படி தான் அகட்டணும்னு அவங்க சொன்னாங்கன்னு காட்டோம். அவங்க வேற இடம் இல்லை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய கோரிக்கையை கேளுங்கன்னு தான் சொன்னாங்க. அதை கேட்கலையே அரசாங்கம். நைட்டா 12 மணி மேலே இல்லையே பேச்சுவார்த்தை, யாரும் தகவல் வரலையே. மேயர்லேருந்து அமைச்சர் சேகர் பாபு எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, முயற்சி தான் பண்ணாங்க. பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்களே கட்டி பேச்சுவார்த்தை நடத்தல. எல்லாமே உட்காந்து அவங்க ஒரு பக்கம் எங்களுடைய கோரிக்கை எதுவுமே கேட்காம, நீங்க வேற இடத்துக்கு போய் போராடுங்க, இங்க இருந்து நகர்ந்துருங்க, சுதந்திர தினம் வருது, ஆகஸ்ட் 15 வருது, நீங்க போங்க அப்படின்ற பேச்சு தான் அங்க வலுத்துதே கண்டி. கோரிக்கை கேட்கலையா? இதை கத்தி கேட்கலையே. இப்போ கோரிக்கை கேட்டிருந்தா என்ன நிறைவேற்றி இருக்கணும்ல. இன்னையோட பார்த்தீங்கன்னா 149 நாள் ஆகுது. ஆனால் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1400 பேர் ஹைகோர்ட்டுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒன்று கூடி தன்னுடைய கோரிக்கை இன்னும் நிறைவேற்றலை, என்னுடைய வாழ்வாதாரம் போகுது அப்படின்றது தானே இன்றைக்கி சூழ்நிலையாக இருக்குது அவங்க போராட்டம். இப்போது இது கோரிக்கை அரசாங்கம் எடுத்துன்னு முன்னாடி அவங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றினா அவங்க இந்த இடத்துல உட்கார போகிறது கிடையாது. ஆனால் அந்த கோரிக்கையை பேச்சுவார்த்தை மூலியமாக கூட எடுத்துன்னு போய் சேர்க்க முடியாத அளவுக்கு அரசாங்கம் போலீஸை வச்சு பார்த்துக்குது. ஒரு மனு கொடுக்க ஒரு தொழிலாளி சாதாரணமாக 10 வருஷம் 15 வருஷம் ஒரு மனு கொடுக்க உரிமை இல்லாத தொழிலாளியாக இங்கே மாற்றப்படுறான். அவனை கைது செய்யறதுக்கு போலீஸ் இவனை எத்தனை பேர் 1500 பேர் இருக்காங்க, அதோடய ஒரு 5000 பேர் எக்ஸ்ட்ரா சேர்க்குது. இப்போ அந்த இடத்துல இவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு நிகரான செலவை போலீஸ் மூலியமா பண்ணி இவங்களை கேட்க உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உத்தரவாதம் கொடுக்கறதுக்கு பதிலாக அச்சுறுத்துதா? ஆமாம், அதுதான் உண்மை. ஏன்னா அச்சுறுத்ததுனால தான் நாங்கள் போராடுறோம். நம்பிக்கை கொடுத்துருந்தா நாங்கள் வெயிட் பண்ணியிருப்போமே. எங்களுக்கு நம்பிக்கையே தேவையில்லை, தீர்வு தானே தேவை. நம்பிக்கையோடு தானே 2021 ஓட்டு போட்டு 2026 வரைக்கும் நாங்கள் எடுத்துன்னு வரோம் நகர்ந்து. இப்போ நம்பிக்கை இருக்கிறதுனால தானே உங்கள் ஆட்சி கட்டலில் உங்களை உட்கார வைக்கிறோம். 6 சிறப்பு திட்டங்கள் ஏற்புடையதா இல்லையா உங்களுக்கு? யார் அனுபவிக்கிறான்ற எதுவுமே சொல்லோட தான் இருக்குது, எதுவுமே செயலில் கிடையாது. நீங்கள் போய் அதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தனிப்பட்ட தூய்மை பணியாளருக்கு அந்த 6 திட்டத்தில் எத்தனை பேருக்கு எதை வீடு போய் சேர்ந்துருக்கு, எத்தனை பேருக்கு காலை உணவு போய் சேர்ந்துருக்கு, கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் 8000 பேருக்கு மேலே தூய்மை பணியாளர் இந்த சம்பளம் அறிவிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு போய் சேரலையே இந்த சம்பளம். அவங்களுக்கு 27 ஒரு நாள் கூலி 761 ரூபா சம்பளம் கொடுக்கணும், அது சேரலையே. நம்ம இதை தான் இங்கே கேட்குறோம். வெறும் அறிவிப்பு பேப்பர் மூலியமாக இருக்க, தொழிலாளிக்கு போய் சேரலையே அப்படின்னு தான் எங்களுடைய ஆதங்கமாக இருக்குது. தொடர்ந்து பேசுவோம். நாகராஜன், இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, பணி பாதுகாப்பு பணப்பலன் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் உறுதியெல்லாம் அந்த அரசு கொடுத்துருக்கு. அதே போல் 6 சிறப்பு அம்ச திட்டங்களையும் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் என்பது இப்போ 6, 7, 3 மண்டலங்களில் மட்டும்தான் இப்போ தனியார் மயம் இல்லை, பெரும்பான்மையாக தனியார் மயம் தான் செயல்படுத்துகிறாங்க தூய்மை பணிகளை பொறுத்த வரைக்கும். இவ்வளவு உத்தரவாதம் கொடுத்தும் இப்படி இருந்தும் கூட யதார்த்த நிலையை சொல்லியும் கூட இந்த போராட்டம் தொடருது அப்படின்னா வேறு ஒரு நோக்கத்திற்காக தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க, தூண்டப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்களே. இந்த அரசாங்கத்துடைய நோக்கமே இதுதான். ஒரு எளிய மனிதன் போராட்டும் போது அவனுடைய போராட்டத்தை அதோடைய கருத்தை எடுத்துக்கின்னு அவனுக்கு தேவைகளை சந்திக்காமல் அந்த அரசாங்கம் என்ன நடக்குது அப்படின்னா அந்த போராட்டத்தை திசை திருப்ப பார்க்குது. அவங்க தூண்டுதல் பேரில் போராடுறாங்க, அவங்களுடைய தேவையில்லாத கருத்துக்களை வச்சு தேவையில்லாத கோரிக்கைகளை வச்சு பண்ணி தேவையில்லாத கோரிக்கைன்னு எப்படி இவங்க முடிவு பண்ணுறாங்க. இப்போ தேவையில்லாத கோரிக்கை அப்படின்னும் போது வாக்குறுதி எதுக்கு இவங்க கொடுக்குறாங்க? அப்போது நான் வந்த உடனே உங்களை பணிநிரந்தரம் படுத்துவேன், தூய்மை பணியாளர்களும் சரி
ஒப்பந்த பணியாளர்களும் சரி அரசாங்கத்துக்கு உடைய பணியாளராக மாறுவாங்கன்ற தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறாங்க. இப்போ அதை நிறைவேற்ற சொல்லி நம்ம கேட்குறோம். அது மட்டும் இல்லை, 2023க்கு முன்னாடி வந்து சம்பளம் தொழிலாளிகளுக்கு பார்த்தோன்னா 11,000 ரூபாய் 11,500 ரூபாய் தான் ஒரு மாத சம்பளமே தூய்மை பணியாளருக்கு. இதையும் வந்து பார்த்திங்கன்னா உழைப்பர் உரிமையுடைய மாநில தலைவர் பாரதி அவர்களுடைய வழக்கு மூலியமாக இந்த 23,000 ரூபாய் சம்பளம், அதுவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 மாதம் போராட்டம், 7 மாதம் போராட்டம் இல்லாமல் அவர் எங்களுடைய மாநில தலைவர் பாரதி அவர்கள் வந்து 4 நாள் உண்ணாவிரதம் போராட்டம் இருக்கார். அதுக்கப்புறம் தான் அந்த சம்பளத்தையே வந்து ஒழித்துறாங்க. இதில் வருத்தம் தெரிவித்தேன்னா ஒரு சம்பளம் மறுபடியும் இப்போ இந்த புது முறையில் குறையிறது மாதிரி இருக்கா? இல்லை நீங்கள் நம்ம அந்த சம்பளம் வாங்குறதுக்கே இங்கே போராட்டம்ன்றேன். வழக்கு போட்டு வழக்கு குறைவான சம்பளம் தான், அதுக்கே போராட்டம். ஆமாம், அதுக்கே போராட்டம். அறிவித்த சம்பளத்தை கோர்ட்டு மூலியமாக போய் நம்ம உத்தரவு வாங்கி உழைப்போர் உரிமையத்துடைய வழக்கில் இந்த சம்பளம் நாங்கள் அறிவிக்கிறோன்னு கோர்ட்டு அறிவிக்குது. அந்த சம்பளத்தையே நம்ம அரசாங்கத்திலிருந்து வாங்குறதுக்கு உண்ணாநிலை போராட்டம். அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம அந்த 13 நாள் போராட்டத்துக்கு அப்புறம் தான் அவங்க அந்த சம்பளத்தெல்லாம் உறுதிப்படுத்துகிறாங்க, இந்த சலுகை அறிவிக்கிறாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி இந்த சலுகை இல்லைன்னதே ஒரு கேள்வி இல்லை. இப்போ 15 வருஷம் 20 வருஷம் மாநகராட்சி தூங்கின்னு இருந்ததா? இதுக்கு முன்னாடி தூய்மை பணியாளர் இல்லையா? இதுக்கு முன்னாடி அரசாங்கம் இல்லையா? இப்போ அதுக்கப்புறம் ஏன் இந்த அறிவிப்பு வருது? அப்போ ஒரு போராட்டத்தை ஒடுக்கிறதுக்கு இந்த மாதிரி அறிவிப்பு தேவைப்படுது. இப்போது பெண்கள் ஒரு 4 பேர் கிட்டத்தட்ட 42 நாள் இன்றைக்கி உண்ணாவிரத போராட்டம் பண்ணுறாங்க. எந்த கோர்ட்டு எங்களை வந்து நீங்கள் அந்த ரிப்பன் பில்டிங்லேருந்து அகற்றணும்னு உத்தரவிட்டதோ அதே ஒரு வழக்கை இது கோர்ட்டு மூலியமாக நாங்களுடைய வழக்கு சந்திச்சு அது உத்தரவு வாங்கி இன்றைக்கி வந்து 42 நாள் உண்ணாநிலை போராட்டத்தை நாங்கள் போராடி வரோம். இனி வரைக்கும் மாநகராட்சியிலேருந்து எந்த அதிகாரமே வந்து அந்த தூய்மை பணியாளர்களை சந்திக்கல. உங்கள் கோரிக்கை என்னன்னு அந்த இடத்துல கேட்கல. அப்போது இவ்வளோ நாளாக தமிழ்நாட்டில் நம்மளுடைய உண்ணாநிலை போராட்டத்தின் மூலியமாக இருந்து எத்தனையோ தலைவர்கள் வெற்றி பெற்றாலும் இவங்களுடைய எளிய மனிதனாக பார்த்து இவங்களை எந்த கேள்வியும் கேட்க முடியாது, இவங்களால எதுவும் பண்ண முடியாது. ஆமாம், அலட்சியம் மட்டும் கிடையாது. இதனால பார்த்தீங்கன்னா இந்த 5 மாதத்தில் 3 தொழிலாளியுடைய உயிர் எழுந்திருக்கோம். நாங்கள் 3 தொழிலாளி, அது இல்லாமல் ஒரு தொழிலாளியுடைய உயிரோடைய எஃப்ஐஆர்லேயே பார்த்தீங்கன்னா வேலையில் வறுமையில் இவர் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாருன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மீதி 2 தொழிலாளிக்கு வந்து அவங்களுடைய உடல்நிலையை வந்து போய் பார்க்க முடியல. கவர்மெண்ட்டில் நீங்கள் சொன்னீங்கன்னா ஃப்ரீயாக கூட பார்க்கலாம். அந்த கவர்மெண்ட்டுக்கு போயிட்டு வர செலவு இருக்குல்ல, அதை கூட அவங்களால சந்திக்க முடியல. அப்படி வச்சிருக்கு இந்த அரசாங்கம். நிறைய கருத்து சொல்லுறாங்க. நெருக்கடி தான் கொடுக்குறோம். நெருக்கடி ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, வாக்குறுதி நீங்கள் கொடுத்தீங்க, நிறைவேற்றல, இத்தனை வருஷம் எங்களை ஏமாற்றின்னு வந்தீங்க. இந்த நேரத்துலேயும் நீ எங்களை ஏமாற்ற முடியாது, தூய்மை பணியாளர்கள் சாதாரணமாக போக மாட்டாங்கன்றாங்க. அப்போ சாதாரணமாக இருக்கிற ஜனங்களை நீ ஏமாற்ற முடியாதுன்னு ஒரு அரசுக்கு எதிராக நெருக்கடி தான் கொடுக்குறோம். இந்த நெருக்கடி நேரத்தில் எங்களுடைய போராட்டங்கள் வந்து வலிமை பெறும். போராட்டம் மூலியமாக நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற நாங்கள் வைப்போம். உழைப்பர் உரிமை இயக்கம் அவங்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்றம் வரை அவங்கள வந்து நிம்மதியாக தூங்க விடாது அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த கட்ட மூலியமாக போராட்டம் அவங்களுடைய வாக்குறுதியை அவங்க நிறைவேற்றத்துக்கு என்ன வருதோ இல்லையோ தூய்மை பணியாளர் நிறைவேற்றத்துக்கு முயற்சி எடுத்து அவங்களுடைய போராட்டம் மூலியமாக தமிழ்நாட்டை மாற்றி அமைச்சு அவங்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்ற வைப்பாங்க. அடுத்த கட்டமாக போராட்டம் முதல்வர் வீட்டை நோக்கி இருக்கும், குமரகுரு வீட்டை நோக்கி இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேகர்பாபு வீட்டை நோக்கி இருப்போம். இந்த மாதிரி அமைச்சர் வீடுகளை நோக்கி எங்களுடைய கோரிக்கையை முன்னாடி எடுத்துன்னு போயிட்டு மனுவாக கொடுத்து போராட்டத்து மூலியமாக வெளிப்படுத்துவோம். நன்றி. மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைக்கூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G Square Valley Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price ரேரா approved villa plots வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call